அனுஷியா வந்து வேலையால விரும்புகிறேன் உண்டு எனக்கு அது பெருஞ்சீரு பாருங்க அம்மா வந்துட்டா. நீர்வேலி பரலோக மாதா ஆலயத்துக்கு போற முன் வாசல் இதுதான் இருந்தது குழாய் கிணறு. நீர்வேலியில தான் பாலக்குட சங்கம். அனைவருக்கும் வணக்கம், நான் ஜான்சன். அப்போ இன்றைய தினம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில வந்து நாங்கள் காலை நேரமே என்ன செய்ய போறோம் என்று சொன்னால், அம்மா நானும் வந்து மாதா கோயிலுக்கு போயிட்டு மெழுகுத்திரி கொளுத்த போறோம். என்ன அப்போ மெழுகுத்திரி கொளுத்தி போட்டு அப்படியே வந்து அம்மா சமைக்க போறா. வந்துட்டு தான் அம்மா வந்து சமையலுக்குரிய சாமான் வந்து வேண்ட போறா. அப்போ நாங்கள் வந்து இன்றைய தினம் சும்மா அப்படியே சமைச்சிட்டு ஏன்னா மெழுகுத்திரியை கொடுத்து விட போகிறோம். மற்ற வீட்டிலே எல்லாரும் காய்ச்சல் இந்த அனுசியாக விட்ட போயிருந்து போயிடலாம் போச்சு. என் அப்பாவுக்கு செய்யான காய்ச்சல். அப்போ அப்பா ரங்கி நடந்து போக மாட்டேன், அந்த சந்தையிலேருந்து உள்ளுக்க போகணும் மனுஷியாக்கா வீட்டுக்கு. அப்போ அதுக்குள்ளே வந்து ஏற்றினு போனால் எனக்கு ஹெல்ப் போட்டு வந்து அப்போ பின்னுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து கட்டாயம் இது இருக்கணும், லைசன்ஸ் இருக்கணும். அப்போ மூன்று பேருக்கும் ஐசி கார்டு தான் கிடக்கோழியே லைசன்ஸ் இல்லை ஒருத்தருக்கும். அப்போ அதால் ஏற்றி கொண்டு போயிலாண்டபடியால் நடந்து போயிலான்ற தங்கச்சிக்கு நான் கொஞ்சம் தான் மூச்சோடு இழுக்கும் அவருக்கு. அப்போ அந்த விஷயத்தால் வந்து நின்றுட்டேன். நாளைக்கு திரும்ப போவோமே சொல்லாம தான் போகணும், பிழைச்சி போவோம் இல்லை. சரி ஓகே, அப்போ வாங்க போவோம். நாங்கள் நீங்கள் அந்த கடைக்கு போட்டு வாங்க, வச்சு வேண்ட போட்டு வந்தீங்கன்னா தான் நான் ரெடியாக ஒழிக்க நிற்பேன். அது கேட்ட மாதிரி நல்ல வெயில் அடிக்குது. அம்மாவை காணையில் அம்மா வரண்டு சொன்னவா கடைக்கு போயிட்டு இன்னும் வந்த பாடி இல்லையா. அம்மா சைக்கிள்லாம் போன வண்டைக்கு. இன்றைய தினம் வானத்தை பாருங்கள், என்ன ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி கிளைமேட்டுகள். மழை பெருசாக இல்லை, மழை நேற்று ஃபுல்லாக பெஞ்சது. இன்றைக்கு மழை ஒன்றுமே இல்லை பாருங்க. மேக மூட்டங்கள் நல்ல அழகாக இருக்குது வெள்ளை நிறத்தில். முதலங்கட வீட்டாக இருந்தது வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த கையால் அடிக்கிற இதுதான் இருந்தது குழாய் கிணறு. அதுக்கு பிறகு அந்த அதுன்ற லெதர்கள் எல்லாம் அடிக்கிற பழுதாகவும் மற்றது அடிக்கிறது கஷ்டமன்றபடியால் அதுக்கு பிறகு நாங்கள் மோட்டர் ஒன்று பூட்டி நாங்கள் ஃபிட் பண்ணி அண்டையிலேருந்து இன்றைக்கு மோட்டர்லாம் எல்லாம் வேலை செய்யுது. ஆனால் மோட்டர் இல்லாத டைம் வேணும்னா நாங்கள் அந்த பம்மையும் பூட்டி அடித்து கொள்ளலாம். எத்தனை பேருக்கு இந்த பம்முகள் தெரியுமோ தெரியாது. இன்றைக்கு இந்த பம்முகள் வந்து குறைவு இருக்கிறது நிறைய இடங்களில். பாருங்க அம்மா வந்துட்டா. அம்மாண்ட மோட்டர் சைக்கிளில் என்னென்ன வேண்டிய அறியல் மீன் கயல் மீன் இறைச்சி சைக்கிளில் விழுந்துடும். என்ன வச்சியோ இங்கே பாருங்க, இதுதான் அந்த பம்ப், போட்ட பம்ப் வந்து எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்குது. இதை கொண்டு போய் நான் காட்டின அந்த பெப்பில் ஃபிக்ஸ் பண்ணி போட்டு இதால் எடுத்து அடிக்க தண்ணி வந்து கொண்டு இருக்கும். அது மரத்தோடையே வச்சு மரம் மூடி வளர்ந்து கொண்டு இருக்கு. அதோட
சைலன்சர் சைலன்சர் மாற்றணும். செத்த விடு. செத்த விடும். ஒரு சனமே இருக்கு முன்னுக்கு. ஓ செத்த விடு. ஓ மை காட். மாதாக்கு மனோதிரி குளத்தை வந்தெடுத்த செத்த விடு போய் கொண்டிருக்கு அவருக்கு. சும்மையோட ரோடு அது நீர்வீழிக்காம உங்களுக்கு தெரியாது. போலீஸ் எல்லாம் நிற்குது. அது பிரச்சனை இல்லை. போலீஸ் எல்லாம் நிற்குது செத்த வீட்டுல. போயிலா கோப்பாய போலீஸ் நிற்குது. செட்டதாரம் பெரிய இடத்தால் போல. சேரம் போலீஸ் தூக்கு வயது போல என்ன தூக்கு போடும். போலீஸ் வந்து நிக்கிறதுக்காமே பெரிய ஆளா இருக்கு மேடம். எங்கட செத்த வீட்டுக்கு எங்கட அகலே நிக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி வந்துட்டோம் பாருங்க. இதுதான் நீர்வேலி. அம்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிறும் வந்து ஒவ்வொரு வெள்ளியும் செவ்வாயிலையும் வந்து இதில் மெழுகுத்திரிகள் கொளுத்தி கும்பிட்டு போகிறவா. ஒரு நாளைக்கு எங்களை கோவிலையும் சுற்றி காட்டுவோம். என்ன இதான் எங்களோட நீர்வேலி பரலோக மாதா ஆலயத்துக்கு போகிற முன் வாசல். இதில் வந்து ஒரு ஹெவி ஒன்று வச்சிருக்கு சுருவம். உண்மையிலே நாங்கள் கொழும்பால வந்ததுலேருந்து நல்ல ஒரு பங்கு மக்களே நெஞ்சால. இது ஒரு உறவுகள் மேலே தான் அப்படி சப்போர்ட்டாக இருந்தது எங்களுக்கு. ஒரு மலதிரி விழுந்து போச்சு போல. 9 மலதிரி கொடுத்த முடியாது. எடுக்கலாம் இந்த தண்ணியா இருக்கும். மழை பெஞ்சது தானே. அம்மாவுக்கு கன நேர்த்தியல் இருக்கு. தங்கச்சின்ற வருத்தம் அப்படியா சுகமாகணுமெண்டு அதே மாதிரி எனக்கு நேர்த்தி இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் முடியணும்னு சொல்லி அப்படி கன நேர்த்தியல் அம்மாவுக்கு இருக்கு. வசதியாக இருக்கணும்னு ஒரு நேர்த்தியும் எங்களுக்கு இல்லை. இருக்கிற வருத்தங்கள் பிரச்சனைகள் முடியணும் தான் நேர்த்தி எங்களுக்கு. அதுலயே வைக்கிறேன். அதுலயே மாதா எனக்கு பூ
காணிக்க காசு இதுதான் நீர்வேலி பரலோக மாதா ஆலயம். ஆலயத்துக்கு போகிற முன்வாசல் பாதை வந்து உள்ளுக்கு போனால் ஒரு பெரிய கோவில். அது ஆலயம் முரும்பராய பங்கிலே ஒரு மிகப்பெரிய ஆலயம் உண்டு. ஒரு நாளைக்கு என்னுடைய கோவிலை வந்து தனி வீடியோவாக போடுறோம் பாருங்கோ. பாருங்கோ. எங்களோட தங்கச்சியும் வந்து கும்பிடுறா பாருங்கோ. பாத்தியோ சனத்தை போலீஸ் ஜீப்பு பெரிய பெரிய விஐபி இல்லாம எடுத்த வீட்டுக்கு பிரச்சனை இல்லை. வேற கொஞ்சம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் யாரும் ஒரு பெரிய ஆள் போல. செத்த வீட்டில் முடிச்சு சர்ச்சுக்கு போகிறோம் நல்லதோ அப்படி நம்ம இல்லைண்ணா. நாங்கள் மரக்கறி பண்ணுறோம் கடையில். கடையில் இல்லாமல் இருக்கு. அதை காட்டிட்டு அப்படியே தோட்ட வழியில் பாருங்க. தோட்ட வழிகள் எல்லாம் வெங்காய தோட்டங்கள் தான். எல்லாம் வாழை தோட்டம், வாழை, வெங்காயம் எல்லாமே வந்து எங்களோட ஒரு கண் இருக்கு. இதில் தான் கிணக்க இதை பாருங்க. இதுல வெங்காயம், இதுல வாழை தோட்டம் துவங்கி பாருங்கப்படுத்த முடியுதுன்னு சொல்லி இங்க இருந்தா அப்படி அங்க எங்க ஊருக்கு திரும்புற ரோட்டு மட்டும் ஃபுல்லா எல்லாம் பாலத்தோட தான் பாருங்க. நீர்வீழியில தான் பாலக்குள்ள சங்கமம் இருக்கு ஃபேமஸ். எல்லாம் நுழைப்படுது. என்ன சுத்தியில் வச்சு அடிப்படுது. காய்ச்சல் போட்டு பார்த்தியா செய்கிற வேலையில். தங்கச்சி அம்மா வெங்காயம் உடைக்கட்டுமா. அப்போ தங்கச்சி இப்போ வெங்காயம் உடைக்க போகிறா. வளமையாக செய்கிறவா மூங்களை பார்க்க தெரியும் உங்களுக்கு. வளமையாக செய்கிறாக்கண்ட எங்கண்டிய துளசியா காணையில் அங்கே பக்கம் அப்பா புற டெண்டாக்கி கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் அம்மா வந்து இறைச்சியை கழுவி கொண்டிருக்கிறா, கோழி இறைச்சி. அதே போல் இந்த பக்கம் தனக்கு ஒரு துண்டு விழாது கொண்டு நாய் பார்த்து கொண்டிருக்கு.
எடுத்து சாப்பிடு பா, எடுத்து சாப்பிடு சட்டிக்கு. இந்த சொன்னால் மழை வந்தது தானே. இப்போ விறகுகள் கொஞ்சம் தென்னை மூண்டு கடையில் வேண்டி தான் வெட்டுப்படுது. என்ற எல்லா விறகும் நிலஞ்சி போச்சு மழைக்கு. அரைவாசி வந்து சில விறகுகள் வந்து அந்த கோழி கூட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம், லவர்ஸ் கூட்டுக்குள்ளே. துளசி அங்கே துளசி கடிப்போம். நான் துளசி கேண்ட சொன்னாங்க இந்த நம்ம வந்து எங்கட வீட்டை தங்கச்சி ஃபர்ஸ்ட் டைம் வேலை செஞ்சிருக்கிறா பாருங்க. வீடியோ உண்டாட்டாக்குண்டு வேலையில் செய்ய தூங்கின மக்கள். அப்போ அம்மா சொன்னா வேலை செய்யறதுக்கு ஆக்க காண்டோன்னு துளசியும் அடிச்சு கூப்பிடாது. வீடியோ ஒன்று இருக்கு செய்ய வேண்டோன்னு ஆளம் வந்துடுது வேலை செய்யறது. அது தேத்தானி குடிச்சு குடிச்சு சமைக்கிறது என்னம்மா. அதுதான் ஏன் சின்ன கதைக்கு கதையில காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். சரி மீனும் அப்போ என்னென்ன சமையல் செய்ய போறீங்க? இறைச்சி பாருங்க, பிரட்டி எல்லாம் வச்சிருக்கிறேன். மீன் பொரியல், பருப்பு, கக்கரிக்காய் சாம்பார், மகாபலிக்கு மீன் பொரியல், அங்க பருப்பு. என்ன கறி? பருப்பு, மீமி மீமி பருப்பு. சரி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சது. ரெடி பண்ணிட்டு தான் அடுப்பு போடுறோம். உங்களை எல்லாம் நம்பிடா. உள்ளி உடைக்கிறேன். உள்ளிய உடைக்கிறேன். பச்சை மிளகாய், இஞ்சி இருக்கு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், வெங்காயம், உள்ளி, இங்க அதை காட்டுங்க, வெந்தயம், பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் தெரியல, வெந்தயம் தெரியும். வெந்தயம் இல்லையா? அது பெருஞ்சீரகம். அது பெருஞ்சீரகம். என்ன என்ன வெல்லம் பிள்ளைங்க உடம்பு தேட்டா போடுங்க. ஓ தேட்டா இந்த மழையும் பேச இல்லை, பரவாயில்ல. இப்படி வெஜில வச்சா இருக்கு மழை பெய்யும். கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தா நாங்க போயிட்டு வர துளசி நிற்கிறேன் வந்து பாக்குறாங்க. நீங்க நிற்கிற பரோட்டா கேட்டாங்க. நாங்க பரோட்டா மாந்து தீவன் தீவன் இல்ல நாங்க படுத்து இருந்தாலே சத்தங்க கதைக்கு எத்தனை மணிக்கு போய் வந்த நீங்க? 12 மணிக்கு. 10-10:30 நான் மீன்கள் வாங்க. அப்ப நான் அவனங்களை விட நிக்கிறேன். மாதா கோயிலுக்கு போனா 8 மணிக்காக 8:30 வெளியில ஒரு செத்த விட்ட போலீஸ் எல்லாம் நிக்குது. யாரோ பெரிய ஆள் செத்த விட்டு நான் யாரோ கொஞ்சம் பெரிய ஆள் செத்து போய் யாரோ 3 வயசு பிள்ளைய தேவை அடிச்சு போடு அடிச்சுதானே. இது வயது போனாங்க எங்க இப்ப எங்க தெரியல. யாழ்ப்பாணத்துல சொன்னது நியூஸ் தான் பாத்துனேன். 3 வயசு பிள்ளையாம குழப்படிதான் சின்ன பிள்ளைய. அது ஆத்திரத்துல அடி போட்டு போட்டு அடிச்சிருக்கு அப்பா தாய். சின்ன பிள்ளைய நான் எப்பயும் பாக்க நியூஸ் பார்த்தேன். நீட்டாக்கும்
சின்ன பிள்ளைய குழப்பையே அப்படி போட்டு அடிக்கிறேன். அந்த காயம் இருக்குல்ல, காயத்துக்கு மிளகாய் தூள் போட்டிருக்காங்க. அப்படி அத்தே தாய் தாப்பன் ஏன் அப்படி செஞ்சது தெரியும். அந்த பிள்ளை செத்தே போயிட்டது பாவம். எந்த இடம்? யாழ்ப்பாணம் தான் போட்டிருந்தேன். அப்படி நம்ம துளசி என்ன ராசி? மீனம். மீனம் ராசியா பாப்பம். மீனம் 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 என்ன நட்சத்திரம்? உத்தரம். உத்தராட்டி. பொருளாதார நிலை உயரும். உறவினர்கள் வீடு தேடி வருவர். குடும்ப பிரச்சனை. நீங்க என்ன பிரச்சனை? குடும்ப பிரச்சனை. நீங்க எங்களுக்கு நண்பர்கள் ஆதரவுடன் உங்கள் வேலையிலே முடிப்பீர்கள். அதாவது ரச்சி வட்ட வந்த வேலை முடியுமா? துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். வேலை பளு கூடும் என்றாலும் வரவு அதிகரிக்குமா? வியாபாரம் அடையுமா? முன்னேற்றம். எங்க கும்பம். கும்பராசி. புரட்டாதி நட்சத்திரம். மனதில் குழப்பம் அதிகரிக்குமாம். உடன் இருப்போரே உங்களை சங்கடப்படுத்துவாராம். சிம்மம் என்ன நட்சத்திரம்? மனதில் தெளிவு பிறக்குமாம். நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்த வேலை இன்று நடந்தே தீருமாம். கொஞ்சம் காய்ச்சல் குணமா இருக்கு எல்லாம் ஒரு பஞ்சி குணமா இருக்கு. பிள்ளை தான் பாடல இதுல வந்தே ஒரு சின்ன அந்த சமைக்கிறதுக்கு செட்டப் பண்ணாம இப்ப நாங்க இந்த உடைய அப்பா தான் இந்த ஒரு கொத்தி போட்டு அப்பாவுக்கு காய்ச்சல். அவிச்சு கொடுத்தாரு. மருந்து எடுக்க போகுது. மருந்து எடுக்க போகுது. அவர் இயற்கை மருந்து. இயற்கை மருத்துவம். குழாவி பண்றேன். குழாவி எல்லாம் இருக்கு. என்ன மாதிரி கலவோம். தோட்டத்து வெங்காயம் தான். சின்ன வெங்காயம். சரியான சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம். முழுசா போட்டே அப்படியே வதக்கலாம். கூடு போகணும். கூடு காணும். அது உடவே முழுசாய் விட்டுற பருப்புக்கு கொஞ்சமா போடுவோம். மகாபுரம் உரைக்கணும். மகாக்கு வீட்டையும் பேசல. அங்க அம்மா வைப்பா. என்ன அம்மா நடுக அம்மா தான் நான் பாக்குறேன். நீங்கள பாக்குறேன். என்னது மகா குட்டியார் பாக்குறேன். அத்தைதான் அம்மா கடைக்கு நிக்கிறேன். நான் தானே சமைச்சு அத்தை ஸ்பெஷல் சமையல் உண்டு. மாமா வர அது நீங்கள் வசதியப்பா. நான் இல்லையாப்பா. அம்மா நான் புரிம்பு தானே சமையல். நீங்க நான் வசதியன்றீங்க. புரிம்புன்னா அந்த பக்கத்து ஸ்டவ்ல வைக்கிறது. நான் வீட்டை புரிம்பா வாங்கி வச்சுக்கேன். சிலிண்டர் சமைச்சு கொண்டு தான் இதை போன் பண்ணி நான் வேற சொல்லி என்னது மெலோடி பண்ணி எப்ப வேற தெரியல. பின்னேற மாதிரியா அப்பா தான் நல்ல சாரா நிக்கிறேன். வேற அப்ப என்ன தெரியல. ரெடி பண்ணிட்டா அப்புறம் தீப்பெட்டி
தோல் சீவுறதானே கழுவிட்டு தான் தோல் சீவு. சீவிட்டு இது கழுவுறாங்க கழுவிட்டு தோலை சீவிட்டு புறவை கழுவு. திரும்பியும் கழுவுற இங்க பாருங்க. கழுவோம். அப்புறம் வெட்டிட்டு கழுவுறேன். கழுவிட்டு தான் பட்டுறது. கழுவிட்டு தான் நாங்க பழகுங்க. சீவிட்டு தான் கழுவுறாரு இல்ல பழகுங்க. கழுவு. தோல் சீவும். சீவுறதான் சீவி போட்டு தான் கழுவுறேன் நான் புறவை கழுவணும். நான் எடுத்துட்டு வா. இது என்ன மெட்ட கத்தி வச்சிருந்தீங்க இன்னொரு கத்தி வச்சிருந்தீங்களா இல்லோ நாங்க இது பச்சையா சாப்பிடுறோம் நாங்க சம்பல் போடாம அந்த பெரிய தர்பூசணின்றது அந்த இல்ல சேவினை எல்லாம் விற்கிறவே கோவில். அப்ப அது என்ன பழம்? அது நீத்து பூசணி வெண்பூசணி. நீத்து பூசணி வெண்பூசணி. நீத்து பூசணி வெண்பூசணி தான் சொல்றாரு. நாங்க இல்ல நீத்து பூசணி தான் சொல்றாரு. அந்த சேவினைக்கெல்லாம் அதுதான் நீத்து பூசணிக்கா அது வெட்டி சாப்பிட சொல்லி சொல்றவே வெள்ளை கறி கறியில போட்டோ. ரைட். அதேன்னு சொல்லுவா. இப்ப எங்க வருத்தங்கள் வீட்டுல பிரசிடென்ட் சொன்னா அதை வெட்டி சாப்பிட சொல்லி தாரவே வந்துருச்சு போட்டு சொல்லு. அது சாப்பிட்டால் உடல்ல இருக்கிற பாக்டீரியாக்கள் வந்து அழியும். தேவையில்லாத பாக்டீரியாக்கள். சரியோ? கடைக்கு போகுது. எங்க போறீங்க? அச்சோ சரி. நங்கிய குடிக்கணும் வணங்கிய எங்க போறீங்க? நங்கி எழுந்து வேற சொல்லி நங்கி குடிங்க போ. அவ்வளோ தூரம் போறான்ட. பாய் போட்டு வாங்க. போய் ஓடுறீ நங்கி பூஜி உஜு வருது. கடைக்கு நாங்க தேங்காய் வேண்டிட்டு வா. இந்த காசு கட்டு கையில கட்டுட்டு என்ன கடையில பண்ண வர அப்படியே அது சும்மாதே அண்டை வெட்டினாங்க தானே. அது பத்தே இல்ல அதுதான் அண்ணே முடிஞ்சுதானே திருப்பி ஏன்சனா குடிக்கணுவாங்க. அங்க இருக்கு கொஞ்சம் காயணும். மழை பெருசு சின்னவராக சொல்றேன். சின்ன எல்லாம் முடிஞ்சு ஏன்சனா குடிக்கணும் போங்க. எங்கள் தங்கச்சி ஒரே அந்த ஸ்நாக்ஸ் விரும்பி சாப்பிட்றா. இப்போ மகாவையும் கூட்டி கொண்டு போக போகிறா ஸ்நாக்ஸ் சாப்பிட. ஆசை அதான் என்ன தேங்காயம் என்ன வட்ட மட்டுமா வட்டுற சம்பளத்துக்கு மெலிசா தானே வட்டுற நீங்க. விழுத்தி பேர் நீங்க ஆசைய ஏன் சொன்ன மிளகறி வெட்டுறதுக்கு ஒரு போட் வாங்கி வைங்க. போட் அண்டு மிளகறி கட்டிங் போட். பிள்ளைங்கள மிளகறி கட் பண்ற போட் அப்படி இருக்க. அதெல்லாம் டக்குனு வச்சு டக்குனு வெட்டல. அட இப்படி இதண்ட தேய்க்கிறது இல்ல இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி டக்குனு வெட்டுறாங்க. வீட்டே இருக்கு அம்மாட்ட வாங்குற மரத்துலயும் வசிக்கலாம் அது இல்ல. இந்த முறை கிறிஸ்துமஸுக்கு ஏதாச்சும் டெக்கரேஷன் பண்ணணும். நானும்
தீவன் எல்லாம் 12 மணிக்கு வெடி கொளுத்தோணும். சாமான் வாங்கி என்ன சொன்னா பைக் கொண்டு செட் பண்ணி போவோம். பின்னேற டைம் இல்லை. டவுனுக்கு நீட்டு பார்த்துட்டு வந்துருக்காங்க. சோடன சாமான் இல்லை அந்த கடையில் திறந்துருக்கு. இல்லை பார்த்துருக்கது பார்த்துட்டு வந்துருக்கேன். அதுக்கு தான் ஜான்சன் அப்படி வரணும்னு தெரியல அண்ணேன்னு தெரியும். கட்டம் பிடிப்பட்டு உள்ளுக்கு இருக்கும். அது வீட்டுல இந்த கேஸுக்கு உள்ளுக்கு வைப்பாங்க. அதுவும் பிணை வச்சதுக்காரன் தூக்கி உள்ள அதுதான் இப்ப பெரிய பெரிய கேஸுகளுக்கே சும்மா வெளியில வராங்க. இது ஒருத்தனுக்கு புனை வச்சது. அதுவும் எனக்கு அவனை ஆண்டே திரிக்க விழுந்தல கும்படி நான் ஆனா அந்த அறிவில்லாத மனுஷன் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு வழியால அக்களுக்கு தண்ணில குடிப்பினா. ஆனா இப்ப கட்டு செய்யறவன் நல்லா இருக்காங்க. உண்மையுமாதான் கட்டு செய்யறவன் அடுத்தவனுக்கு வெட்டுறவன் கஷ்டப்படுற ஒன்றுக்கும் அது நல்லதே நடக்குது இல்லையா. அடுத்தவே கட்டு செய்யறத நல்லா இருக்கணும். நல்ல நினைக்கிறார்கள் ஃபுல்லா கஷ்டப்படணும். அது கடைசியில கடவுள் அந்த தண்டனையை கொடுப்பேன். அது என்ன பிரியோசனம் அப்படி கொடுத்து அது என்ன செய்யறது. அது பிரியோசனம் இல்லையா அப்படி கொடுத்து அது அப்படி காட்டுது இல்லையாமே. கடைசியில அப்படியே மக்கள் அனுபவி அவங்க நல்லா இருந்து சந்தோஷமா இருந்துட்டு வயது குழந்தையில எடுத்து சாகுறாங்க. அது பிரியோசனம் இல்ல. கடைசியில அனுபவிக்கணும். அது பிரியோசனம் இல்லாதது. அது என்ன செய்ய எல்லாம் கடவுள் அடிக்கிறது. ஏன் சொன்ன விழுந்திருக்கு பாலை தெரியுது. கஷ்டப்படுறான் உடனே விழுது வந்து கஷ்டப்படுறான்னு சொல்லி சமைக்க. நீங்க நிக்கிற இடத்துல வந்தடி அந்த பென மூலையால இதண்டு குடில் மாதிரி போடலாம் சமைக்கிறதுக்கு. அம்மாவோட குத்தி இருக்கு வந்துட்டு தென்னங்குத்தி அடிக்கி போடி இருக்கலாம். பாயிலிருந்து கொஞ்சம் சின்னாகிட்டு நங்கி ஐஸ் வைக்கிறா குடி. எல்லாத்துக்கும் தாத்தாட போறதுக்கு அவசரத்தை சப்பத்தை மாறி போடும். இது பொடி மோட்டர் சைக்கிள குழுவேன். அப்பா அந்த ஆள் வந்துட்டாரு. அதான் அப்ப அந்த உச்சாத்துல நிக்கிறேன். அதுக்கு என்ன உச்சாமடா அதான் தெரியும் மீதி எடுக்கிறேன். அப்ப அனிசியாக்காதான் உங்களுக்கு மாதா ரூபத்துல வந்தேன். நான் கேட்டிருக்கிறேன் 2023 மாதாவரையில நான் மண்டாடுவேன். இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டது. நான் வீட்டில் பிள்ளைகளோட இருந்து ஏதாவது சின்ன தொழிலாவது செஞ்சோணும். அப்ப நான் பிறகு சில எங்க போனோம் தெரியுமா, அம்மாச்சி உணவு எல்லாம் கதைச்சிட்டேன் சொன்னீங்க. அனுசியா நடந்து வந்தா பாரு, அது எப்படி சொல்றது, என்னாலே அதை உணர முடிஞ்சது. மாதா தான் அனுசியாவை அனுப்பி வச்சிருக்கிறான்னு சொல்லி அம்மா ஒரு போடுவாங்க. அப்புறம் டியூட்டி தோணுது. அதுக்கப்புறம் அம்மா வேலைக்கு போகல, கஷ்டப்படாம இருக்கிறேன். அதை விட நிறைய விஷயம் வேலை போன்னு சொல்லி
வந்து உண்மையிலே நான் 6-7 மணி அன்றைக்கு வேலையால வேலைக்கு அனுஷியா வந்து வேலையால விரும்புகிற நின்று எனக்கு சொன்னவா அம்மா நீ வேலைக்கு போக வேண்டாம் நீங்கள் யூடியூப்பை தொடங்குங்க உண்மையிலே எனக்கு அது மனசுக்கு ஒரு மாதிரி எப்படி செய்கிறது அதுதான் அவள் தான் கஷ்டப்படுத்தி தொடங்கி தந்தவள் தொடங்க விருப்பம் இல்லை பிறகுதான் உணர்ந்தேன் நான் மாதாவில் 2023 மாதா சிறுவம் கொண்டு வரைக்கும் நேற்று கொண்டு வைத்தேன் நான் இந்த வருஷமாவது நான் வீட்டில் இருக்கணும் நிம்மதியா ஏன்னா அப்படி ஓயாமல் ஓடி ஓடி உழைச்சேன் தானே அப்படியே 2024 6ஆம் மாதம் நான் வீட்டிலே இருக்கிறேன் இந்த வருஷம் மாதா வரைக்கும் கூட புதுமை நினைச்சாலே எனக்கு ஒரு என்னன்னு சொல்றது அனுசியா நடந்து வரைக்கும் உண்மையிலே அவள் அடி எடுத்து வைக்க எனக்கு உணர்வேன் நான் இது மாதா தான் அப்போ முதல் அனுசியா வீட்டை வரைக்கும் அம்மா அப்படி உடம்பு ஃபுல்லா சேரு புள்ளி மாதிரி தான் வாராது சட்டையெல்லாம் கண்கள் அப்படியே இந்த சேரு வேலைக்கு வயல் வேலைக்கு போனேன் தோட்ட வெங்காயம் பட்டது இப்போ நான் அதே இது விட இன்னொரு ஆள் கேலி செய்தார் என்ன பாருங்க அம்மா தோட்ட வேலைக்கு போய் ஊட்டியோட வேலைக்கு ஒரு ஆள் மக்கள் அடிச்சிருக்காங்க உங்க பேங்க் வேலைப்பான் முடிஞ்சது பேங்க் வேலை இப்போதான் முடிஞ்சது பாருங்கோ கத்திகளை பாருங்கோ வெங்காயம் பட்டுற கத்திகளை பாருங்கோ ஆனால் அவையில ஒபிஸுக்கு போயிட்டு வாங்க நாங்கள் களவா அடுக்க போனோம் வேலைக்கு அந்த கட்டத்தில் அனுசியா கிடைக்காது அழுது கட்டி பிடிச்சம்மா வாசல்ல வர அம்மா பார்த்தோன்னே அழுது கட்டி பிடிச்சி உண்மையில நான் நல்லா தான் இருந்தேன் நீர் குழம்புல காமன்ஸ் எல்லாம் வேலை செய்தேன் நான் இங்க வந்தாலும் இங்க சூழ்நிலை தோட்ட வேலை ஒன்று தான் சரி என்று பாட்டுச்சுது நான் வேலைக்கு போயிட்டு இப்பவும் எனக்கு வேலைக்கு போகணும்னு தோன்றது சின்ன வயசுல பார்த்தாதான் என்ன ஒரு கட்டத்துல சில பிரச்சனை அதுவும் நாங்க சொல்லுவோம் அதுவும் நாங்க சொல்லுவோம் என்ன ஒரே ஜான்சனை விழுத்தவனும் எப்படி முன்னேறுவானு அதை விழுத்தவனும் நினைக்கிறேன் ஆனா ஜான்சன் வந்து ஆண்டவற்ற புள்ள நேத்தி வச்சுதான் பிறந்தது 10 வருஷத்துக்கு பிறகு எப்படி யார் என்ன செய்தாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் இயேசு கைவிட மாட்டார் தேங்காய் எதிர்வு படிக்கலையா நான் பார்த்து கொஞ்சம் குடிப்பேன் மஞ்சள் சோறு பாருங்க மஞ்சள் சோறும் ரஜ்ஜி கறியும் பருப்பும் மீன் பொரியல் என்ன டேஸ்டா இருக்கும் நினைச்சு பாருங்க இங்கே கறிவேப்பிலை பருப்பு பாருங்க சும்மா கிண்ணுங்க இருக்கா துளசி யாருடைய காதலனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுறா நான் மெரேக்கு எடுத்தாலும் எடுக்கவே இல்லை எங்கேயோ தெரியா பார்த்து போடுங்க துளசிக்கு பசி போல துளசி எப்படி வரும் இந்த கறி எல்லாத்தான் இந்த வீட்டுல இது எல்லாத்தான் இருக்கும் பாருங்கோ பாருங்கோ சுவையான சாப்பாடு ரெடி ஒவ்வொருத்தருக்கும் பங்கு பிரிப்படுது சாப்பாடுகளை பாருங்க அப்படி படுத்துக்கிறேன் சாப்பாடு காவல் எங்களோட தான் 1000 ரூபாய் இருக்கு ஆனா காலை பாத்தி எவ்வளோ படுத்து நீட்டி போடுறது பார்த்துட்டு இருக்கு என்ன துளசி பாங்க டீசனான புள்ள கை கழுவ போகுது சாப்பிடுறேன் இந்த கை கழுவ போகுது புள்ள என்ன பழக்கமா
இப்படி ஆயிடுச்சு சாப்பிடுங்க சம்பல் வைக்கல அங்கே அதுதான் பாத்தியோ மறதிய பாத்தியோ நான் ஞாபகம் இருக்கேன் பாத்தீங்களா நான் மறந்துடும் நான் அப்பாவுக்கு சம்பளம் நடு சரிங்க இருக்கு இருக்கு இல்லைங்க அப்பாவுக்கு வச்சுட்டு வாங்க சரி சாப்பிடு அப்பா உள்ள போறது கோயிலுக்கு வரவா நன்றி என்னொண்டு என்ன ரகசியா பங்குறீங்க சரி அப்ப சாப்பிடுவோம் இப்ப எனக்கு வச்சதங்க அம்மா சாப்பிடுவோம் ஐசி போட்டாங்களே கிட்ட பேர் மீன் பொரியல் என்னங்க வேணுமா மீன் பொரியல் நல்லா இருக்கும் இறைச்சி கறி சுடு வேறு கொஞ்சம் பச்சை மிளகா இறைச்சி கறி பச்சை மிளகா அதே மாதிரி மீன் பொரியல் கருவேப்பிலை கக்கரிக்காய் சம்பல் வெங்காயங்கள் எல்லாம் கலந்துருக்கு சாப்பாட்டுல அப்பா சாப்பிடுறது காது மாமாவும் சாப்பிடுறாரு அங்காடி மாமாவை அவர் யாருக்கு சாப்பிட தெரியுமா யாருக்கு சரி மாமா தங்கச்சி சாப்பிடாரு அவ 24 மணி சிசிடி கேமரா மாதிரி அவ பார்த்து கொண்டே இருக்கும் தம்பியில வாசமா அண்ணால வாசமா தானே இருக்கு சித்து மாமா அப்பதுல போய் நிக்குது காவல மீன் பொரியல் நல்லா இருக்கு ஓ நல்லா இருக்கு சாப்பா நல்லா இருக்கு. சரி ஓகே அப்புறம் நாங்கள் முடிப்போமே நான் வீடியோ பாய் சொல்லுவோம் வேற வீடியோ சந்திப்போமே என்ன பாய் பாய் பாய்